புத்தாண்டின் முதல் நாளையொட்டி தமிழகத்தின் கோவில்கள் தோறும் சிறப்பு வழிபாடு. ஆண்டு முழுவதும் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என்று வேண்டி வழிபட்ட பக்தர்கள். புதிதாய் பிறந்த 2025 உற்சாகமாக வரவேற்ற மக்கள். ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த 3 மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழிய வாய்ப்பு. தேசிய வானிலை மைய தலைவர் மிருத்யு சஞ்சய் மொகபத்ரா தகவல். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அமைச்சர்கள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் கோவிலில் குவிந்த உப்பு மிளகும். புத்தாண்டு தினத்தையொட்டி காணிக்கை செலுத்தி ஏராளமான பக்தர்கள் வேண்டுதல். கன்னியாகுமரி, ஆரூர், பெருந்துறை உட்பட புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும் நடவடிக்கை. தமிழக நீதிமன்றங்களில் 15,16,874 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தேசிய நீதித்துறை தகவல். 2024ஆம் ஆண்டில் தமிழக நீதிமன்றங்களில் 17.72 லட்சம் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக அறிவிப்பு. சென்னை செம்மொழி பூங்காவில் வியாழக்கிழமையன்று தொடங்குகிறது மலர் கண்காட்சி. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திறங்கிய 30 லட்சம் மலர்களை வரிசைப்படுத்தும் தொழிலாளர்கள். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் புத்தாண்டு கொண்டாட்ட மிகுதியில் நடுரோட்டில் வாகனங்களை வழிமறித்தபடி நடனமாடிய இளைஞர்கள். போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டதும் அமைதியாக நடையை கட்டினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பை கேட்காமல் உத்தரவிடக்கூடாது என கோரிக்கை. கள்ளக்குறிச்சியில் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் எடுத்துச் சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக புகார். சம்பவம் நடைபெற்று 1 வாரத்திற்கு பிறகு சோளக்காட்டில் கூட்டமாக அமர்ந்து மது அருந்திய சிலரிடம் போலீசார் தீவிர விசாரணை. திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருடங்களில் 34,384 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனும் மு.க. ஸ்டாலினின் வாக்குறுதி என்ன ஆனது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சென்னையில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடாபெட்ரின் என்ற மூலப்பொருள் 38 லிட்டர் பறிமுதல். டெல்லியிலிருந்து வாங்கி வந்து விற்பனை செய்த 3 பேரை கைது செய்து அரும்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை. 2025ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டம். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 69,515 கோடி ரூபாயாக உயர்த்த ஒப்புதல். புத்தாண்டில் ராணுவத்தை தொழில்நுட்ப ரீதியாக மாற்றும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கை. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை உறுதிப்படுத்த பாதுகாப்புத்துறை தயாராவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 6 முக்கிய ராக்கெட் ஏவுதல்கள் இருக்கக்கூடும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தகவல். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக ரோபோவை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் அறிவிப்பு. 11 மருந்துகள் மீதான 50% விலை உயர்வுக்கு ஒப்புதல் அளித்தது ஏன் என விளக்கம் அளிக்க வேண்டும். தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையத்துக்கு உத்தரவிட்டது நாடாளுமன்ற நிலைக்குழு.
புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. லிட்டருக்கு தலா ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் ரூபாய் 26 காசுக்கும் டீசல் ரூபாய் 47 காசுக்கும் விற்பனை. மருத்துவ சிகிச்சைக்காக 17 நாட்கள் பரோலில் விடுவிக்கப்பட்டிருந்த சாமியார் ஆசாராம் பாபு மீண்டும் சிறைக்கு திரும்பினார். ஆயுள் தண்டனை வாசி ஜோத்பூர் மத்திய சிறைக்கு திரும்பிய போது காத்திருந்த சீடர்கள் கைகூப்பி வணக்கம். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை வைஷாலி. நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியுற்று 3ஆம் இடம் பிடித்தார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷ் தொழிலதிபர் கௌதம் அதானியுடன் சந்திப்பு. 18 வயதில் குகேஷ் செய்த சாதனை இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் என்று அதானி பாராட்டு. கோவாவில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் புத்தாண்டு கொண்டாடினார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. நடனமாடியும் லாண்டன் விளக்கை வானில் பறக்கவிட்டும் உற்சாகம். புற்றுநோயிலிருந்து மீண்டதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அறிவிப்பு. திரைப்படங்களில் விரைவில் நடிக்க உள்ளதாகவும் வீடியோ வெளியீடு.